இன்னைக்கு ஒரு சிலருக்கு இது என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி தோணலாம். நான் என்னமோ இயேசு மட்டும்தான் முன்னிறுத்துற மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான வரலாறு இருக்கு. அலங்கார வாசல்ல பேதுரு ஒரு முடவனை சுகமாக்குன விஷயத்துல தலைவர்களும் பிரதான ஆசாரியர்களும் எந்த அதிகாரத்துல நீங்க இந்த அற்புதங்களை செய்றீங்கன்னு அப்போஸ்தலர்களை பார்த்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி வச்சு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? தேவாலயத்தின் அதிகாரத்துல தான் இந்த ஆசாரியர்களும் பரிசேய சதுசேயர்களும் இருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த அப்போஸ்தலர்களும் தேவாலயத்தின் அதிகாரத்தில்னு சொல்லிட்டா அது பிரமாணத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். ஆனா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் உங்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே இவன் சொஸ்தமானான் என்று சொல்லி நெத்தி பொட்டில் அடிச்சாங்க. அப்போஸ்தலர்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களா தேவாலயத்தின் அதிகாரத்தை வெளிப்படையா எதிர்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமமே அதிகாரமுள்ள நாமம்னு தைரியமா சொல்ல ஆரம்பிச்சாங்க.